கடந்த செப்டம்பர் 27 கரூர்ல விஜய் பிரச்சாரம் செய்யும் போது ஏற்பட்ட மனித நெருக்கடியால 41 பேர் மாண்டு போனாங்க. அதன் பிறகுதான் அவர் தமிழகத்துல பிரச்சாரம் செய்யாமையே இருந்திருக்காரு. அதிமுகவில் இருந்து விலகிய செங்கோட்டையன் தாவேகாவில இணைஞ்சிருந்தாரு. அதனால விஜய்க்கு பெரிய சக்தி கிடைத்ததாக பார்க்கப்பட்டுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்த வரை ஜெயலலிதாவின் பிரச்சாரத்திற்கான ரோடு மேப் போட்டு கொடுத்தது அவரது பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டிருப்பாரு. அப்போது செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததால இனி விஜய்க்கு வேண்டிய பிரச்சார ரூட்டை கையில் வந்துவிடும். இனி விஜயின் பிரச்சாரம் எந்த தடுங்கல் இல்லாமல் செல்லும் என எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தான் செங்கோட்டையன் தனது கொங்கு மண்டலத்துல விஜய்க்கான பிரச்சாரத்தை டிசம்பர் 18 செய்து முடிச்சிருக்காரு. இந்த பிரச்சாரத்தில் விஜய் பேசிய பேச்சு எப்படி அமைந்தது என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். டிசம்பர் 18 ஈரோட்டின் பெருந்துறையில் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்திருக்காரு விஜய் அவர்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்திற்குள் அவர் பொதுவெளியில் கலந்து கொள்ளும் முதல் கூட்டம் இது. செங்கோட்டையன் தலைமையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்துல விஜய் அதிமுகவையும் அட்டாக் செய்வார் என எதிர்பார்க்க வேற ரூட் பிடித்து சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாரு விஜய் அவர்கள். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை துணை கலைத்து தீய சக்தி என அடையாளப்படுத்தி திமுக எதிர்ப்பை இன்னும் கூர்த்திட்டு இருக்காரு. விஜயின் ஈரோடு பேச்சுக்கு பின்னால சில முக்கியமான கவனிக்க வேண்டிய வியூகங்களும் ஒளிஞ்சிருக்கு. திருச்சி தொடங்கி கரூர் வரைக்கும் விஜய் பேருந்தில் ஏறி பிரச்சாரமும் செஞ்சிருந்தாரு. ஆனா எங்கேயும் அந்த ஊரின் மாவட்ட செயலாளர்களை வண்டியில ஏற்றியது கிடையாது. ஆனா ஈரோட்ல முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்கள் 3 பேரையும் பேருந்தின் மீது ஏற்றி அறிமுகமும் படுத்தியும் பேசவும் வச்சிருந்தாரு. கடைசியில விஜய்க்கு செங்கோட்டையன் செங்கோல் கொடுத்த போது விஜய் மாவட்ட செயலாளர் பாலாஜியை அருகில் அழைத்து நிறுத்தி கொண்டிருந்தாரு. விஜயின் முகத்தை தவிர மக்களுக்கு அவரது கட்சியை சேர்ந்தவர்களின் எந்த முகமும் தெரியாமையே இருந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், மாவட்ட செயலாளர்களை விஜய் அங்கீகரிப்பது கிடையாது போன்ற விமர்சனங்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிகமாகவே எழுந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் செங்கோட்டையனின் வருகைக்கு பிறகு ஈரோட்ல மற்ற மாவட்ட செயலாளர்களின் முக்கியத்துவம் குறைகிறது என்னும் பேச்சு எழுந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் ஈரோடு மாவட்ட செயலாளர்களை பேருந்தில் ஏற்றி அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தாரு விஜய் அவர்கள். கொங்கு மண்டலம் முழுமையும் அதிமுக பாஜக கூட்டணி தான் கோலோ செய்கிறது. 2021 தேர்தல்ல அங்கு இருக்கும் தொகுதிகளில் 4/3 பங்கு இடங்களை அந்த கூட்டணி தான் வென்றது. மேலும் முன்னாள் முதல்வர் எடப்பாடியும் சேலத்தில் தான் கையொப்பமிட்டிருந்தாரு. விஜய் கொங்கு மண்டலத்திற்குள் செல்கையில அதிமுகவையும் அட்டாக் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. இதற்கு வலு சேர்க்கும் இன்னொரு காரணமும் இருந்திருக்கு. ஈரோடு பெருந்துறை கூட்டத்தையே செங்கோட்டையன் தான் முன்னின்று ஏற்பாடும் செஞ்சிருந்தாரு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எரிச்சல்ல எடப்பாடி மீதான கடுப்புல தான் அவர் பனையூர் பக்கமே ஒதுங்கினாரு செங்கோட்டையன் அவர்கள். அவரை விஜயும் கூடுதல் கவனம் கொடுத்து கட்சிக்கு வரவேற்றிருந்தாரு. ஆக அவரின் தலைமையில நடக்கும் கூட்டத்துல அவரின் விருப்பத்திற்காவது விஜயின் அதிமுகவின் இப்போதைய தலைமையை சீண்டுவார் என அனுமானிக்கப்பட்டிருக்கு. ஆனா விஜயின் பேச்சின் மூலம் அவரின் வியூக தரப்பு வேறாக சிந்திப்பதை அறிய முடிஞ்சிருக்கு. ஆரம்பத்திலிருந்தே தாவேகா எதிரி திமுக, ஸ்டாலின் எதிரி விஜய் என கருத்தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில தான் விஜயின் கூட்டங்கள் திட்டமிடப்பட்டு வருது. அந்த வகையில தான் ஒவ்வொரு கூட்டத்திலும் திமுக எதிர்ப்பை விஜய் கூர்த்திட்டிக் கொண்டே இருக்காரு. வேறு ஏதாவது கட்சியை விமர்சிப்பதால பதிலுக்கு அந்த கட்சியினர் விமர்சிப்பர். அதற்கு பதில் கூற வேண்டியிருக்கும். அப்படி கூறினால் திமுக எதிரி தாவேகா என களத்தை செட் செய்ய முடியாது. இந்த பொசிஷனை மனதில் வைத்துதான் விஜய் இறங்கி அடிக்கும் நாதாகாவை கண்டு கொள்ளாமலேயே நிற்கிறது தாவேகா. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வளர்த்த கட்சியில இப்போதைய நிலையை பாருங்க என்பதுதான் விஜயின் அதிமுக மீது வைத்த அதிகபட்ச விமர்சனம். செங்கோட்டையனுக்காக அந்த பொசிஷன்ல சமரசம் செய்து கொள்ள விஜயின் வியூக தரப்பு விரும்பவில்லை என்பதை ஈரோடு கூட்டத்தின் மூலம் நம்மளால அறிய முடிஞ்சிருந்துச்சு. மேலும் செங்கோட்டையன் கட்சிக்குள் வந்தவுடன் அவர் மீது அதிக வெளிச்சம் விழுந்திருக்கு.
அவர் ஜெயலலிதா படத்தை சட்டப்பையில் வைத்துக் கொண்டுதான் விஜய் அவர்களையும் சந்திச்சு பேசியிருந்தாரு. ஜெயலலிதா படத்தை போட்டோ தாவேகாவிற்கு பேனர் அடிக்கவும் கொடுத்தாரு. தாவேகா தலைமை முழுமையாக விரும்பாத விஷயம் இது. அப்படி இருக்க செங்கோட்டையனின் வருகைக்கு பிறகு புதிதாக அதிமுக அட்டாக்கை கையில் எடுத்ததால தாவேகாவை செங்கோட்டையன் தான் வழி நடத்துகிறார் என்னும் பேச்சு எழுமோ என்ற தயக்கமும் தாவேகா தரப்பிற்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அதிமுக கோலோச்சும் கொங்கு நாட்டுல அவர்களை பற்றி பேசாமல் இறங்கினால் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு விஜய் அவர்கள் தெரிஞ்சிருக்காரு. அதனாலதான் போகிற போக்குல மறைமுகமாக களத்துல இல்லாத கட்சிகளை எல்லாம் விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு அட்டாக் செஞ்சாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, விஜயை ஆட்சியில் இருக்கும் திமுகவிற்கு எதிராக பிராண்டிங் செய்வதை மட்டும் எந்த இடத்திலும் மட்டம் படுத்திவிடக் கூடாது என நினைக்கின்றாங்க. அதனாலதான் செங்கோட்டையனையும் தப்பி தவறி கூட அதிமுகவை பற்றி பேச விடவில்லை. அவரும் பொதுவாக எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிட்டு புரட்சி தளபதி என புகழ்ந்து அவர் மீதான ஹீரோ இமேஜை உயர்த்தவே முயன்றிருக்காங்க. விஜய் பேசும்போது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் குறிப்பிட்டு அவர்கள் கூறியதை போலவே திமுக தீய சக்தி என கூறி அட்டாக்கை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல எம்ஜிஆரால் அட்டாக் ஆக்கப்பட்ட செங்கோட்டையன் கையில செங்கோலை வாங்கி கொண்டு ஈரோடு பயணத்தை விஜய் அவர்கள் முடித்து கொண்டு சென்றிருக்காரு. 10 வருடம் ஆட்சியில் இருந்துவிட்டு தேர்தலை சந்தித்து கொங்கில் 3 பங்கு இடங்களை வென்ற அதிமுகவையும் சேர்த்து களத்திலேயே இல்லாத கட்சி என விஜய் எப்படி கூறுகிறார் என அவரின் வியூக தரப்புக்கு மட்டுமே வெளிச்சம். அதோடு விஜயின் பேச்சை கவனிக்கும் போது தேர்தல் நெருக்கத்துல அதிமுகவோடு அவர் கூட்டணி வைப்பாரா என்ற சந்தேகமும் தற்பொழுது தோன்றிட்டு இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.